Profine 40 unboxing. இது மைண்ட் லேபோட புது பின் பாயிண்டர். இதுக்கு முன்னாடி ப்ரோஃபைன் 35 அப்படின்ற ஒரு பின் பாயிண்டர் வச்சுருந்தாங்க. இது ப்ரோஃபைன் 40. பின் பாயிண்டர் 35 விட 10% அதிக டெப்த்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு இருக்காங்க. இதில் பாருங்கள், போட்டுப்பாங்க பாருங்கள். இன்க்ரீஸ்டு டெப்த்து 10% மோர், அட்ஜஸ்டபிள் சென்சிட்டிவிட்டி 5 லெவல்ஸு, ரேபிட் டியூன் ஆன் டிமாண்ட் கேலிப்ரேஷன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பவர் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பவர் பட்டன் வந்து அந்த என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரீட்யூன் ஆகிக்கும். இப்போ ஒரு வேல்யூபிளான பொருள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு ரீட்யூன் ஆகிக்கும். திரும்பி நீங்கள் அந்த பவர் பட்டனை அமுக்கினா தான் அந்த ரீட்யூனை ரிலீஸ் ஆகும். அந்த ஃபீச்சர்ஸ் இதில் எனேபிள் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் அலாரம்னா டிவைஸை கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணாமல் எங்கேயாவது விட்டுட்டீங்க அப்படின்னா பீப் பண்ணணும். ஃபெரஸ் ஸ்டோன் ஐடி அப்படின்னா இரும்புக்கும் மற்றபடி வேல்யூபிளான பொருள், ஒரு காயின்ஸு, ரிங்கு, அதுக்கும் டிஃப்ரெண்ட் சவுண்ட் அடிக்கும். ஃபெரஸ்னால் இரும்பு, நான் ஃபெரஸ்னால் வேல்யூபிளான பொருள், காயின்ஸு, கோல்டு ரிங்ஸு எல்லாமே நான் ஃபெரஸில் வரும். ஸோ அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இதில் டோன் இருக்குது. டிஃப் டெக்னாலஜி ப்ராடக்ட் பர்ஃபார்மன்ஸ். இந்த டிஎஃப் டெக்னாலஜி வந்து இந்த இதே மாதிரி மைண்ட் லேபோட டிவைஸ், ஏதாவது டிவைஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாய்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ப்ரோஃபைன் 35 மாதிரியே தான் ஒரு மேனுவலு, ப்ரோஃபைன் 40யோட மேனுவலு எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு எல்லா லாங்குவேஜில் இருக்கும். கோத்ரூ போய்க்கலாம். இதில் தான் இந்த செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ப்ளஸ் சிம்பிளையும் பவர் ஆன் பண்ணும்போது இதில் போட்டுப்பாங்க. பவர் ஆன் பண்ணும்போது இந்த பவர் பட்டனையும் ப்ளஸ் பட்டனையும் சேர்த்தே நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த வைப்ரேஷன் மோடுக்கு போயிடுவீங்க.